நாளும் கோலும் என்ன செய்யும்? நாம் முருகன் இருக்கையில் குரு சுக்கரன் ஜோதிடர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க்கை வளமான ஜோதிடர் ஸ்ரேஷ்ட குருமரளி என்றும் முருகபெருமான் குருவழியில் குருவை போற்றுவோம், குருவை நேசிப்போம். அன்பார்ந்த குருவாரி சென்றர்களே, எத்தனை பேருக்கு நம்மளுடைய தமிழ் கடவுளான முருகபெருமான பிடிக்கும்? கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ல முருகான்னு கொடுங்க. நம்முடைய கமெண்ட் செக்ஷனை எடுத்து பாருங்க. குரு சுக்கரன் ஜோதிட டிவில முருகான் தான் இருக்கும். நீங்க கொடுக்கக்கூடிய கமெண்ட் முருகனுடைய காது செவிக்கு போகுங்க. எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒரு கருமாவை பிறந்துடும். அந்த கருமாவை எப்படி எதிர்கொண்டு எப்படி ஜெயிக்கணும், அதுக்கான பயிற்சியை தான் நம்ம இப்ப கொடுக்க போறோம். குரு பகவான் வக்ர கால கிரக பயிற்சி ஜூலை மாசம் 27ஆம் தேதி 138 நாள் அவர் வக்ரத்துல தான் இருப்பார். இதனால் வரைக்கும் டிசம்பர் மாசம் 10ஆம் தேதி வரை சனி பகவான் வக்ர பயிற்சி சொல்லுவாங்க. இதுக்கு நான் இன்னொரு பழமொழி சொல்றேன். இது வந்து வக்ரம் இல்ல, இதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல நேரம். எப்படி ஒரு விஷயத்த எத்தனை பேருக்கு தொழிலா, வேலையா, வருமானமா, படிப்பா, கல்வியா, கடனா, பிரச்சனை எல்லாத்துக்குமே இந்த ஒரு வீடியோ, உங்க வீடியோ மட்டும் பாருங்க. அதுக்கான ஒரு முடிவு எடுக்க முடியும் இந்த வீடியோவுல. எல்லாம் சொல்லுவாங்க சனி கொடுக்க யார் தடுப்பார். நான் இப்படி சொல்ல மாட்டேன். குரு பார்க்க யார் தடுப்பார்? குருவுடைய பார்வையில, குருவுடைய சொந்த வீட்டுல சனி பகவான் உட்கார்ந்துருக்காருங்க. அந்த குரு பகவான் ஒரு சில தினத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு நட்சத்திரத்துல போகும்போது என்னென்ன பலன், அதுக்கான ஒரு பதிவு நம்ம கொடுக்குறோம். அது மட்டும் இல்லைங்க, சனி பகவான் நிற்கக்கூடிய நட்சத்திரத்துக்கும் என்னென்ன பலன் இருக்கு. அதனாலதான் இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்கன்னு சொல்றேன். கண்டிப்பா நிறைய ஒரு மாற்றம், உங்க வாழ்க்கையில வெற்றிக்கான ஒரு மாற்றமாக இந்த வீடியோ பதிவு கண்டிப்பா இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, உங்க நட்சத்திரத்துக்கு எப்படி இந்த சனி பகவான் வக்ர காலம், உங்க நட்சத்திரத்துக்கு என்னென்ன யோகம் இருக்கு, அதுக்கான பதிவு இதுல இருக்குது. தயவு செய்து சொல்றேன், இந்த 2 விஷயமும் உங்க ஜாதகத்துல இருக்க மட்டும் நீங்க பாத்துக்கங்க. ஒண்ணு, குரு பகவான் நல்ல ஒரு இடத்துல இருக்காரா. அடுத்து, சனி பகவான் விதி ஜாதகத்திலேயே வக்ரமா இருக்கிறாரா. வக்ரமா இருந்து இந்த குருவுடைய பார்வையில அவர் இருக்கிறாரா. லக்னாதிபதி கெட்டு போகாம நல்ல பலமா இருக்காரா. இதை மட்டும் பார்த்துக்கிட்டு உள்ள வாங்க. உங்க வாழ்க்கைக்கான ஒரு வெற்றி நேரமாக இந்த பயிற்சி கண்டிப்பா இருக்கும். அன்பார்ந்த விருச்சக ராசி என்பர்களே, பொதுவாக விருச்சக ராசி காலச்சக்கரத்தின் 8வது ராசி தான் இந்த விருச்சக ராசி. எப்போதுமே பாருங்க, விருச்சக ராசி ஒரு மர்மமான ராசின்னு சொல்றாங்க. இந்த ராசி எப்படி மர்மமான ராசி அப்படி இப்படின்னு எல்லாரும் குழப்புவாங்க. இவங்களுடைய மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு யாராலையும் கெஸ் பண்ண முடியாது. ஒண்ணும் கிடையாது. பயங்கரமா அறிவா திங்க் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இவங்ககிட்ட நிறைய இருக்கு. புத்திசாலியான ராசி இந்த ராசி. நல்லா ஒரு ஹார்ட் ஒர்க் போடுவாங்க. விருச்சக ராசியில பிறந்துட்டாவே நல்ல திறமை இருக்கு, நிறைய ரகசியம் இருக்கு, நிறைய நல்ல விஷயம் இருக்கு. அதிகமா திங்க் பண்ணி ஜெயிக்கக்கூடிய திறமை, கெப்பாசிட்டி இந்த விருச்சக ராசியை பொறுத்தவரை அதிகமா இருக்கு. நேரு வழியை விட குறுக்கு வழியில போய் ஒரு காரியத்தை அழகா சாதிச்சிருவாங்க. நீங்க செக் பண்ணி பாத்துங்க, எத்தனை பேர் விருச்சக ராசி இருந்தாலும் கேட்டு பாருங்க. விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கும் சொல்லுவாங்க விருச்சக ராசிகள். ஆனா நிறைய வாழ்க்கையில நிறைய வித்தைகளை கத்துக்கக்கூடிய குணம் நிறைய இருக்கும். நிறைய வாழ்க்கையில துன்பம் இன்பம் எல்லாமே கடந்து வரக்கூடிய ஒரே ராசி எதுனா அந்த விருச்சக ராசி மட்டும் அதிகமா இருக்கும். நீங்க கேட்டு பாருங்க, எத்தனை பேர்னா கேட்டு பாருங்க சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட விருச்சக ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சனி பகவானுடைய வக்ர கால பயிற்சி, உங்களுக்கு சனி எப்போதுமே நல்லதான் செய்வார். நீங்க பயப்படவே வேண்டாம். உங்க ராசி பிரகாரம் சனி பகவான் வக்ரமாறது ரொம்ப 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 நல்லது. இது வந்து சனி வக்ரம் இல்ல, குரு கொடுக்கும் உங்களுக்கு யோகம் அப்படின்னு தான் சொல்லுவேன். எப்படி குரு பகவான் கொடுக்கக்கூடிய யோகம், குருவுடைய பார்வையில சனி பகவான், சனியுடைய குருவுடைய வீட்டுல சனி பகவான், அந்த குரு நேரா பாக்குறாரு. இது மிகப்பெரிய ஒரு மாற்றம். ஆனா சனி வக்ரமாயி இந்த குரு பாக்குறது நல்ல யோகம். அங்க சனி பகவானுடைய தாக்கம் குறையும். எவ்வளவு கஷ்டப்படுறீங்க, நிறைய பேர் கஷ்டப்படுறீங்களா? இடம் வீடு கட்ட முடியாம, இடம் வாங்க முடியாம, அம்மா அப்பாவுக்கு உடம்பு ஆரோக்கியத்துல, உங்களுடைய உடம்பு ஆரோக்கியத்துல, சகோதர உறவுல மனக்கசப்புகள், நல்ல வேலை இல்லாத தன்மைகள். சனிபவன் சரியில்லை, நல்ல வேலை இல்லாத தன்மை. எத்தனை வேலை மாறுனீங்க? 10 வேலையா 20 வேலையா? எத்தனை கம்பெனிக்கு நீங்க அப்ளிகேஷன் கொடுத்து வச்சிருக்கீங்க? இதெல்லாம் சனிபவன் யாருடைய ஜாதகத்துல சரியில்லையோ நான் சொன்ன விஷயம் மாறவே மாறாது. நீங்க கேட்டு பாத்துக்கோங்க. இல்லைன்னா அம்மாவுக்கு உடம்பு ஆரோக்கியத்துல தன்மை தடை, தாய்மாம உறவுல ஒரு விரிசல், கடன் பிரச்சனைகள், எப்படி கடன் பிரச்சனைகள், பகை பிரச்சனைகள், வெளிநாட்டுல வேலை பார்ப்பாங்க, இங்க விசா கட்டாயம் இருக்கும். இல்ல வெளிநாட்டுல வேலை இல்லாம வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி போவீங்க. வெளிநாட்டு வேலை பார்ப்பீங்க, நல்ல ப்ரொமோஷன் இல்லாம நீங்க பார்த்த வேலைக்கு ப்ரொமோஷன் கிடைக்காம இருக்கும். இங்க அரசாங்க வேலை பார்க்கறவங்க அரசாங்க வேலையை கேன்சல் பண்ணியிருப்பாங்க, அரசாங்க வேலையை விட்டுருப்பீங்க, இல்ல அரசாங்க வேலையில ப்ரொமோஷன் வராம வெயிட் பண்ணுவீங்க. தனியார் நிறுவனத்தை வேலை பார்க்கறவங்க நல்ல ஒரு அனுகூலம் இல்லாம இருக்கும். இதெல்லாம் நீங்க கேட்டு பார்த்தா சொல்லுவாங்க விருச்சக ராசிக்காரன். இது வந்து நான் சொன்னல, குரு சனி பகவான் ஜாதகத்துல சரியா இல்லாவிட்டால் இப்போ ஒரு தடங்களை கண்டிப்பா சந்திச்சிருப்பாங்க. ரீசெண்டா சந்திச்சிருக்கணும்.
அதுக்கான அமைப்பு நிறைய இருந்துச்சு, அதனால சொல்றேன். ஏன்னா இது இந்த அளவுக்கு ஒரு தடங்களை சனி பகவான் சரியில்லைன்னா செய்வார்னு நான் சொல்றேன். ஆனா நீங்க நினைக்கிறீங்க செய்வாருன்னா, ஆனா ஜாதகத்துல நல்லா இருந்தா சில பேருக்கு நடக்கவே நடக்காது. விருச்சிக ராசியில இப்ப எல்லாமே டாப்பாக இருப்பாங்க. நீங்க கேட்டு பாத்துக்கணும். வீட்டுல நல்லா காரியம் பண்ணிருப்பாங்க, காது குத்து வச்சிருப்பாங்க, காதல் திருமணம் பண்ணிருப்பாங்க, திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும், குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும், குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கும், வேலைத்தில ப்ரொமோஷன் கிடைச்சிடும். இதெல்லாம் ஜாதகம் நல்லா இருந்தா நடக்கும். கேட்டு பாத்துங்க. இதே நான் உங்களுக்கு நல்லது சொல்றேன், கெட்டது சொல்றேன். ஆனா இப்ப எல்லாமே டோட்டலா உங்களுக்கு நல்லது நடக்கும், கெட்டது நடக்க வாய்ப்பே கிடையாது. ஜாதகத்துல தசா புத்தி நல்லா இல்லாட்டா இங்க கெட்டது நடக்கும். நல்லா இருந்தா மட்டும் போதும். ஒண்ணும் இல்ல, சனி பகவானுடைய சனி பகவான் இந்த குரு பகவான் பாத்துக்கிட்டு இருக்காரு மட்டும் பாருங்க. வேற எதுவும் உங்க ஜாதகத்துல பாக்காதீங்க. உங்க லக்னத்துக்கு சனி பகவான் நல்லா வர கெட்டவரை மட்டும் பாருங்க. உங்க லக்னாதிபதி கெடாம இருக்காரு, நீங்க பிறந்த நேரம் கொடுத்த அதிபதி கெடாம இருக்காரு, இதை மட்டும் பாருங்க. வேற எதையும் பார்க்காது. எல்லாமே உங்க பக்கம் தேடி வரும். நான் வருமானம் சொல்றேன்ல, வருமானம் உங்களுக்கு ரொம்ப டவுன் ஆனிச்சு. நீங்க கேட்டுங்க, வருமானம் ஒரு வருஷமா வீட்டுல இருக்குதா? வீண் வீண் நிறைய செலவு நிறைய பாத்தீங்களா? வீண் கண்டத்தை ஒரு கண்டத்தை பாத்தீங்களா? குடும்பத்துல யாருக்காச்சும் ஒரு செலவு மருத்துவ செலவு வந்துச்சாங்க கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க. குழந்தைகளுக்கா, குடும்பத்துக்கா, பண பிரச்சனையா, வருமான பிரச்சனையா, பொருளாதார பிரச்சனை, எல்லாமே ஒரு வருஷம் உங்களை அப்படியே புழிஞ்சு கீழே அப்படியே போட்டார். நீ கேளுங்க, இதுல இல்லைன்னு சொன்னா திருப்பி கேளுங்க. வருமான பிரச்சனை, கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, தொழில் பிரச்சனை, எல்லாமே தடங்கள் இருக்கும். நிரந்தரமான வேலை கிடைச்சலாம நிறைய இருக்கு. இதெல்லாம் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. இப்ப பாருங்க, வருமானம் நல்லா, இன்கம் நல்லா சூப்பரா வரும். எதை வச்சு சொல்றீங்க வருமானம் வரும்? ஒரே விஷயம் தான். எதை வச்சுன்னு சொல்லல, லாபஸ்தான அதிபதி சாரத்துல கரெக்டா ஆகஸ்ட் மாசம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த சனி பகவான அந்த குரு பகவான் நேரா பாக்குறாரு. அவரும் புதனுடைய சாரத்துல லாபஸ்தான அதிபதி சாரத்துல இருந்து பாக்குறதுனால உங்களுக்கு லாபம் வருமானம் சூப்பரா, இன்கம் எந்த ஒரு குறை இல்லாம விருச்சிக ராசியை பொறுத்த நல்ல ஒரு அனுகூலமா ஆகஸ்ட் மாசம் 19 வரும், இல்ல 10ஆம் தேதி உங்களுக்கு வருமானம் கிடைச்சிடும். கடனை அடைச்சிருவீங்க. எத்தனை பேர் பேங்க்ல போய் லோன் கேட்டாலும் நீ லோன் கேட்க சொல்லுங்க, கண்டிப்பா வரும் சொல்லுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கிரகம் நல்லா இருக்கு, அதனால நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். வீடு கட்டாதவங்க வீடு கட்டக்கூடிய நாள் வந்து ஆகஸ்ட் மாசம் 10ஆம் தேதி. அப்ப மேக்சிமம் ஆகஸ்ட் 15 முடிஞ்சு ஆடி முடிஞ்சு ஆவண்ட நீ மூர்த்தத்தை போட ரெடியா இருக்கணும். ஏன் எதனால போடுவாங்க? ஆகஸ்ட் மாசம் 10ஆம் தேதி சனி பகவான் சுயசாரம் வாங்கி அவர் சொந்த அதிபதி சாரத்துல போகும்போது கண்டிப்பா வீடா, இடமா, பூமியா, வண்டியா, வாகனமா, வெளிநாடா, வெளியூரா நீங்க போகணும். இது நடக்கும். வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி, நீங்க வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி, வேலை உத்தியத்துல ப்ரொமோஷன் நீங்க தேடி போகாதீங்க. உங்க வேலைக்கேற்ற ப்ரொமோஷனை இந்த வருஷத்துக்கு உங்க உழைப்புக்கேற்ற உத்தியத்துல சனி வக்ரமான சனி காலத்துல உங்களுக்கு நடக்கும் 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 நடக்கும். ஒரே விஷயம். ஏன் எதை வச்சு நான் சொல்லல, சனி பகவான் சுயசாரம் 1, குருபகவான் லாபஸ்தான அதிபதி சாரத்துல இந்த குருபகவான் புதனுடைய சாரத்துல ஆகஸ்ட் மாசம் 10ஆம் தேதி போய் நேரம் அந்த சனி பகவான் பார்க்கலாம். வேலை உத்தியத்துல வெளிநாடு வெளியூர் உள்ளவங்க மிகப்பெரிய ஒரு டாப்ல போவீங்க. ஏன்னா சனி பகவான் நேரம் 11ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். எப்படி பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவத்தை நான் கொடுப்பேன்னு சொல்லி அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்ப ஜாதகத்தை சனியும் குரு நல்லா இருந்தா ப்ரொமோஷன் தேடி வரும். அது நீங்க வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி, நீங்க வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி, இங்கே வேலை பார்த்தாலும் சரி, நான் ஓப்பனா சொல்றேன், சூப்பரா இருக்கும். மேல் படிப்பு, பட்ட படிப்பு, எப்படி மருத்துவ படிப்பா, ஐடிஐ படிப்பா, பேங்க் சம்பந்த படிப்பா, வக்கீல் துறையா, எதுல இருக்கீங்க, எதுல போறீங்க, கம்ப்யூட்டர் சார்ந்த படிப்பா, எல்லாமே டாப்பா இருக்கும். படிப்புகள் எங்கேயுமே உங்களுக்கு எந்த ஒரு ரெட் மார்க்கே வராது, எல்லாமே கிரீன் தான், சூப்பரா இருக்கும். லாபம், படிப்புகளில் நல்ல ஒரு மாற்றம். எந்த வெளிநாட்டை படிச்சாலும் அங்கேயே நிரந்தரமான வேலை கிடைக்கும், சூப்பரா இருக்கும். அரசாங்க வேலை கண்டிப்பா தேடி வரும், வீட்டு தேடி வரும். கணவனுக்கும் மனைவிக்கு யாருக்கும் ஒருத்தருக்கு அரசாங்க வேலை சம்பளம் குடும்பத்துக்குள்ள இருக்கு. இதை சொல்லிருங்க, எத்தனை பேர் விருச்சிக ராசி இருந்தாலும் சரி. இது எல்லாமே நான் சொல்றது ஆகஸ்ட் மாசம் முடியறதுக்குள்ள வந்துடும். இந்த வக்ரம் ஆரம்பிச்ச உடனே உங்களுக்கு கிடைக்கும். மருத்துவ செலவு வரை செலவு உங்களுக்கு இல்ல, கவலைப்பட வேண்டாம். எப்படி மருத்துவ செலவு வரை செலவு நிறைய பார்த்துருப்பீங்க, இனிமே பார்க்க மாட்டீங்க. நல்ல ஒரு அனுகூலமா இருக்கும். மருத்துவ செலவு குறைஞ்சு நல்ல ஒரு அனுகூலத்தை கண்டிப்பா தேடி கொடுப்பாரு, எந்த ஒரு தரையும் வராது. அதே மாதிரி பாருங்க, கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். திடீர் யோகம், லாட்டரி எடுக்கலாமா வேண்டாமா? எடுத்துருங்க. ஜாதகத்தை பாருங்க, தசாபதியை பாருங்க. கரெக்டா ஆகஸ்ட் மாசம் 10ஆம் தேதி வரும், இல்ல ஆகஸ்ட் மாசம் பிறந்தவொடனே நீங்க எடுக்க பாருங்க. ஆகஸ்ட் மாசம் 10ஆம் தேதி 11ஆம் தேதி சாரத்துல இந்த குரு போய் நேரா உங்களுக்கு 5ஆம் இடத்தை எப்படி கமிஷன், 5ங்கிறது தான் லாட்ரி. 5ங்கிறது 5ம் 11ம் லாட்ரி. 11 கூட ஒரு புதனுடைய சாரத்துல இந்த குருபகவான் இருந்து வருமான அதிபதி இந்த குருபகவானா வர்றதுனால அவரும் நேரா 5ஆம் இடத்தை பார்த்து நேரா 11ஆம் இடம் எல்லா கிரகம் சனி பகவான் பார்க்கறனால கண்டிப்பா லாட்ரி யோகம் 100% யாருக்குன்னா இந்த விருச்சிக ராசிக்கு அடிச்சே தீரும். யாருனாலையும் மாற்ற முடியாது. பாத்துக்கோங்க. இது எல்லாமே ஜாதகம் நல்லா இருந்தா நல்லா இருக்கும். ஏன்னா இந்த அளவுக்கு கிரகம் அமைப்பு சூப்பரா இருக்கும். மருத்துவத்துறை சூப்பரா இருக்கும். எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் வியாபாரம், இரும்பு சார்ந்த வேலை, நெருப்பு சார்ந்த வேலை, இந்த துறை எத்தனை பேர் இருக்கீங்களோ, யூனிஃபார்ம் போட்டு எத்தனை பேர் வேலை பார்த்தாலும் சரி, அவங்களாம் நல்லா இருக்கும் சொல்லுங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு வண்டி வாகனம், அதாவது ரியல் எஸ்டேட், வண்டி வாகன பிசினஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. எந்த ஒரு கெட்டதும் இந்த சனி வக்ரம் உங்களுக்கு செய்யாது. ஏன்னா உங்களுக்கு எப்போதுமே நட்பு கிரகம், அதனால சொல்றேன். இப்ப நட்சத்திர பலன்களை போமா, நீங்க எல்லாருமே உங்க சுய ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்கோங்க. இதை மட்டும் பார்த்துங்க, எல்லாமே வெற்றியா வரும். ஃபர்ஸ்ட் நட்சத்திரம் விசாகத்துல பிறந்தவங்க, பயங்கரமான திறமையான குணம் நிறைய இருக்கு. பயங்கரமான அறிவான குணம், திறமையான குணம், புத்திசாலி குணம், டேலண்டான குணம் எல்லாமே பாருங்க. விசாகத்துல பிறந்தவங்க கண்டிப்பா இருப்பீங்க.
இனிமே எல்லாமே நல்ல ஒரு அனுகூலமா வரும் உங்களுக்கு. இனிமே கெட்டது மேக்சிமம் நடக்காது. 9ல குரு, பாக்கிய குரு உங்க ராசியை பாக்குறாரு. இடமோ வீடோ பூமியோ வண்டியோ வாகனமோ சொத்தோ வீட்டை நல்ல விஷயமோ நல்ல காரியமோ கண்டிப்பா இந்த வக்ரமான சனி காலத்துல நீ பண்ணிதான் ஆகணும். இது நடக்கதான் போகுது, இது நடக்கதான் போகுது. இடம் மாற்றம், தொழில் மாற்றம், வேலை மாற்றம், ஏதோ ஒரு விஷயத்த மாத்த போறீங்க. அது நல்லதா வருது, பண்ணிக்குங்க. ஆல்ரெடி அந்த பிளான்ல தான் இருப்பீங்க 2-3 மாசமா. கண்டிப்பா மூவ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயமா வரும். யாரு விசாரத்துல பிறந்தவங்க சொல்றேன். அதே மாதிரி கணவன் மணி ஒற்றுமையும் வருமானமும் பொருளாதாரமும் இன்கமும் கடன் பிரச்சனையும் பகை பிரச்சனையும் எதுவுமே வராது. நல்ல ஒரு மாற்றம் தேடி வரும். அடுத்த அனுச நட்சத்திரத்தை பிறந்தவங்க நல்ல ஒரு உழைக்கக்கூடிய திறமை உங்கள்கிட்ட நிறைய இருக்கு. எப்படி அனுசத்துல பிறந்தா நல்ல உழைப்பாளிகள், திறமையானவங்க, நல்லா ஹார்ட் ஒர்க் போடுவாங்க. இனிமே பாருங்க அனுசத்துல பிறந்த எல்லாத்துக்குமே டைமிங் சூப்பரா இருக்கு. எப்படி வீடு வாங்குறதோ, இடம் வாங்குறதா, வண்டி வாங்குறதா, வாகனம் வாங்குறதா, வெளிநாடு போறதா, வெளியூர் போறதா, படிப்புகள் ஒரு மாற்றம் பார்க்கறதா, தொழில ஒரு மாற்றம் பார்க்கறதா, எல்லாமே சூப்பரா இருக்கும். யாரு அனுசத்துல பிறந்தவங்க ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்தை நீ வாழ போறீங்க. நல்ல ஒரு மாற்றம் தேடி வருது. நிறைய நல்ல விஷயமா வரும், கெட்ட விஷயம் மேக்சிமம் வராது. அனுசத்துல பிறந்தவங்க நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா சூப்பரா வேலை செய்யும். பணம், வருமானம், பொருளாதார, இன்கம், நிறைய விஷயம். இரும்பு சார்ந்த துறை, நெருப்பு சார்ந்த துறை, மெக்கானிக்கல் துறை, வக்கீல் துறை, யூனிஃபார்ம் போட்டு எல்லாத்துக்கும் சொல்றேன் சூப்பரா இருக்கும். ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்து அனுசரிக்கலாம். இப்படி நல்லா இருக்கும். அரசியல் ஃபீல்ட்லாம் சூப்பரா இருக்கும். அடுத்து கேட்டை நட்சத்திரம் பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் இருக்கும். யாருடைய எப்படி பேசணும், யாருடைய எப்படி போகணும், எந்த காரியத்தை எப்படி போகணும் பயங்கரமா திங்க் பண்ணக்கூடிய குணம் கேட்டை நட்சத்திரம் கண்டிப்பா இருப்பீங்க. இனிமே பாருங்க எல்லாமே சூப்பரா இருக்கும். உங்களுக்கு எந்த காரியம் எடுத்தாலும் வெற்றியாகும். அறிவுத்திறன் சூப்பரா இருக்கும். புதன் சார்ந்த விஷயம் அனுகூலம். ஏன்னா ஜூலை 23 புதன் பகிர நிவர்த்தி ஆகிறார். உங்களுக்கு பாருங்க வெளிநாடு, வெளியூர், படிப்பு, கல்வி, தொழில், உத்தியோகம், லாபம், பொருளாதாரம், இன்கம், வேலை மாற்றம், தொழில் மாற்றம் எல்லாமே தேடி வரும். நீங்க தேடி போக வேண்டாம். நீங்க எந்த காரியம் எடுத்தாலும் தைரியமா இருக்கு. எல்லாமே உங்க பக்கம் வெற்றியா வரும். தோல்விக்கான ஆப்ஷன் கிடையாது. கேட்டை நட்சத்திரம் கோட்டை கட்டி வாழக்கூடிய அமைப்பு கண்டிப்பா தேடி வருது. பணம், பொருள், சேமிப்பு, வண்டி, வாகனம் நிறைய சுப செலவா பண்ணுங்க. ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வளர்க்கணும் எல்லாருக்கும் சொல்றேன். நல்ல ஒரு மாற்றம் இருக்கு. வரக்கூடிய சனி பகவானுடைய வக்ர கால கிரக பயிற்சி விருச்சக ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது.